அடி உன்னூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன் அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் போகிற வீடியோ மாதிரி எப்படி நம்ம சூப்பராக மேக் பண்ணுற அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட Kinemaster ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அடையாளத்தை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா செட்டிங் வந்து எடிட்டிங் வாங்க. எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்றத டச் பண்ணி டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கு பிறகு டன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க எல்லாமே ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. சப்போஸ் செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோட்டோஸை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன பெட்டி மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துப்பாங்க. அந்த ஐக்கானை டச் பண்ணி உங்களோட கையை வச்சு கரெக்டாக நீங்கள் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் டிக் மார்க் கொடுங்க. டிக் மார்க் கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? சேம் எல்லா ஃபோட்டோவையும் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க தான் வேணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு செய்கிற வீடியோ உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, டன் கொடுங்க. இந்த மாதிரி செட் பண்ணி பாருங்கள். ஓகே, செட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் நீங்கள் சின்ன எஃபர்ட் கொடுங்க. எஃபர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ப்ளஸ் அடையாளத்தை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். இதில் கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு வேறு தண்டை கொடுப்போம். இதை கொடுக்க. ஓகேங்களா? இதை கொடுக்கும். சேம் பார்த்தீங்கன்னா சேம் நீங்கள் அந்த அடுத்ததுக்கு நீங்கள் ஃப்ளஷை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆல்ரெடி கொடுத்து நம்ம எஃபர்ட்டாக அந்த எஃபர்ட்டை கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ நார்மலாக செய்கிறதுக்காக நான் இப்படி செஞ்சுருக்கேன். நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் கொடுத்து நல்லா நீட்டாக செஞ்சிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன டெம்ப்ளேட் கொண்டு வருவோம். அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா லேயர் போயிட்டு மீடியா போவோம். மீடியா போயிட்டு இந்த டெம்ப்ளேட் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். நீங்கள் அது மூலமாக டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை கொடுப்போம். கொடுத்து டன் கொடுப்போம். கொடுத்ததுக்கு பிறகு இதை ஃபுல் டிஸ்பிளே பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு டச் பண்ணுங்கள். அதை டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கு பிறகு எங்கே அந்த வீடியோ டச் பண்ணுங்கள். டச் பண்ணி பிளாண்டிங் என்ற ஆப்ஷனுக்கு வாங்க. வந்து ஸ்க்ரீன் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. எக்குன்னு அந்த வீடியோவை டச் பண்ணி 70 இருந்து அந்த 7 ஸ்டோர் பண்ணிவிடுங்க. 70 நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செட் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணுவோம்னு சொன்னால் இந்த வீடியோ நம்ம சேவ் பண்ணணும். சேவ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க சின்ன ஒரு ஐக்கான், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் கொடுங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இது சேவ் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சேவ் ஆகிட்டு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்படி பேக்கில் வாங்க. பேக்கில் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளஸ் அடையாளத்தை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். 16/9 அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணது இப்போ நம்ம சேவ் பண்ண வீடியோ எடுத்து வாங்க. நீங்கள் எடுத்து வந்து இதில் கொடுங்க. ஓகே, டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கு பிறகு இதை நீங்கள் ஃபுல் டிஸ்பிளே பண்ணுங்கள் வீடியோவை. ஓகே, ஃபுல்லாக பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு இப்போ நீங்கள் இதில் டிக் மார்க் கொடுத்து டன் கொடுத்துருங்க. எக்கன் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு டெம்ப்ளேட் கொண்டு வரணும். டெம்ப்ளேட்டுக்கு நம்ம லேயர் போவோம், மீடியா போவோம். மீடியா போயிட்டு டெம்ப்ளேட் எடுத்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெம்ப்ளேட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு இப்போ டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு எக்கன் அந்த டெம்ப்ளேட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி நீங்கள் பிளாண்டிங் என்ற ஆப்ஷனுக்கு வாங்க. வந்து ஸ்க்ரீன் அப்படின்ற எனேபிள் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்க வீடியோவை நம்ம கொஞ்சம் பெரர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த
லேயர் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எஃபர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி தான் இதில் பெரர் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே இதை ஃபுல்லாகவே உங்களோட வீடியோக்கு ஏற்ற மாதிரி அப்படியே நீங்கள் இழுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இழுத்து வச்சதுக்கு பிறகு டன் கொடுங்க. கொடுத்ததுக்கு பிறகு எக்கன் அதை நீங்கள் டச் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக உங்களோட ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இதை நீங்கள் ஒரு 3ல் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, 3ல் 4ல் வச்சுக்கொள்ளுங்க. பட்சத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் 3 டொட்டு இருக்குது. அந்த டொட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சென்ட் பேக் அப்படின்றது அதை டச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேறு உங்களுக்கு சென்ட் அதாவது பேக் ஆகிட்டு பேக்கில் இருக்க வீடியோவை அது கொஞ்சம் அப்படி மங்கலாகி வச்சுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் டன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் கொடுக்கணும். அதாவது நம்ம வீடியோ கொடுக்கணும். எங்கே அந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ண வீடியோவை நம்ம கொண்டு வரப்போகிறோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் எடுத்துவாங்க. சேம் வீடியோ எடுத்துவாங்க. எடுத்ததுக்கு பிறகு இதில் நீங்கள் இதுக்குள்ளே கொடுங்க. ஓகேங்களா? கொடுக்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ராப்பிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிட்டு இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்ட மாதிரி ஒரு இருக்கும் ஐக்கான் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட் பண்ணி தரும். ஸோ அதை நீங்கள் அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வைங்க. ஓகேங்களா? வச்சதுக்கு பிறகு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிருக்கா அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி செட் பண்ணி வைங்க. செட் பண்ணி வைத்தது பிறகு பார்த்தீங்கன்னா 3 டொட்டை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா சென்ட் பேக் அப்படின்றத டச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது வேக்கில் இருக்குது. ஸோ இப்போ ஓகே, இப்போ டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தது பிறகு எக்கனா அதை வீடியோ டச் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதை 3 டொட்டை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் ஒரு டூப்ளிகேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது மேலே ஃபஸ்ட்டில் இருக்குது. அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி என்ன பண்ணுங்கள் அந்த வீடியோவை நீங்கள் இங்கே கொண்டு வாங்க. இந்த இதயத்துக்குள்ளே கொண்டு வாங்க. ஸோ அதை கொஞ்சம் சிம்பிளாக்கி ஓகேங்களா? சிம்பிளாகினதுக்கு பிறகு இதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே க்ராப்பிங் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள வந்து இதை நீங்கள் நார்மல் நிலைமை கொண்டு வாங்க. டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் அதை டச் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம அந்த இதயத்துக்குள்ளே வச்சு செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் க்ராப்பிங்ன்ற ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா இதை எனேபிள் பண்ண உடனே உங்களுக்கு இதுக்குள்ளே இதயம் போட்ட மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே அதை ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி தந்துடும். இப்போ நீங்கள் டன் கொடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் இதை கொஞ்சம் சின்னனாக்கி ஓகேங்களா கரெக்டாக நீங்கள் அந்த இதயத்துக்கு ஏற்ற மாதிரி வைங்க. வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 3 டொட்டு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சென்ட் பேக் அப்படின்றத டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை கரெக்டாக நீங்கள் செட் பண்ணுங்கள் இப்படி வச்சு. ஓகே, கரெக்டாக செட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றில் நம்ம சவுண்டை கட் பண்ணலை. அந்த சவுண்டையும் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு நம்ம பேக்ரவுண்டில் நமக்கு பிடிச்ச சாங், அதாவது லவ் சாங், நம்ம பிடிச்ச சாங்கை நம்ம வச்சுக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஆடியோ அப்படின்றதுக்குள்ளே போங்க. போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ சாங்கை நீங்கள் இதில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு சாங் வந்து நான் நார்மலாக செலக்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, நான் இந்த சாங்கை வச்சுட்டு நான் டன் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ வந்து சும்மா சிம்பிளாக நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோ, லவ் வீடியோ எல்லாமே நம்ம சிம்பிளாக மேக் பண்ண முடியும். ஸோ நிச்சயமாக நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் பாருங்கள். பார்க்குற மூலமாக நீங்களும் எடிட்டராக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நிறைய. நீங்கள் பழகிக்கலாம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் நீங்கள் பார்த்து அறிஞ்சு கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் இன்னொரு தகவலோடு நான்